வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் பேசலாமா? ஓகே. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் யார், ஓகே. ஸோ அதெல்லாம் மேபி நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்லை இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது முக்கியமாக எதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நேற்று முந்தா நாள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், மோட்டோ விளாக் 2 ட்ரேடிங் டெலிவரிஸ் ஃபார் ட்ரீம்ஸ் அப்படின்னு போட்டு. ஸோ ட்ரேடிங் டெலிவரி ஃபார் ட்ரீம்ஸுன்ற டைட்டில் கொடுத்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதில் மேஜராக தமிழ்லேருந்து என்ன வச்சுருந்தேன்னா, மோட்டோ விளாக் 2 அப்படின்னு போட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். முக்கியமாக அந்த வீடியோவில் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன அப்ரிஷியேட் பண்ணுறதும், லைக் அண்ட் ஒவ்வொரு வீடியோலும் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு 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 பூஸ்டர் இருக்குது. ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகணும், அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும். டெய்லி ரெகுலராக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். வீடியோ போஸ்டிங்கில் வித்தவுட் ஃபெயிலியர் அப்படின்றத தாண்டி அட்லீஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேத்தை ஜென்ரேட் பண்ணி அதில் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே என் மைண்ட்குள்ளே இருக்குது. அது உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் சரி நான் இதை பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ தான் நான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஓகே. அந்த மோட்டோ விளாக் பார்ட் 2 வீடியோவில் எனக்கு 31ஆம் தேதி இன்றைக்கி 5 லைக்ஸ் வந்திருக்கு. கணேஷ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஐம் சாரி, அந்த கமெண்ட்டை நான் பார்த்தேன். பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால அந்த கமெண்ட்டை நிப்பாட்டி அதுக்கு ஒரு ரிப்ளை போடுற கண்டிஷனில் நான் இல்லை. மறுநாள் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை போட்டுட்டு பார்க்குறச்ச அவங்க கமெண்ட் எனக்கு டக்குன்னு இதாக இருந்தது. ஒரே ஒரு ப்ரோ மட்டும், ப்ரோ யூ ஆர் டூயிங் கிரேட், நிறையா போட்டிருந்தாரு. நான் லைட்டாக தான் படித்தேன், அந்த கமெண்ட்டை ஃபுல்லாக கூட படிக்கல. நான் ஃபுல்லாக கூட படிக்கல அப்படின்றது தான் எனக்கு வருத்தம். பட் ஓகே, எனக்கு நீங்கள் அந்த கமெண்ட்டை நீங்கள் இப்போ டெலீட் பண்ணதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக அந்த வீடியோ அவ்வளோ ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ஓகேங்களா? அந்த மோட்டோ விளாக் பார்ட் 2ல் கொஞ்சம் சிமிலர் ஃபோன்லேயே வச்சு ரெக்கார்ட் பண்ணதுனால அந்த ரோட் கண்டிஷன்ஸ் அது இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச சுத்தமாகவே பார்க்க முடியல. அந்த வீடியோவே அவ்வளோ ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த வீடியோவில் ஐம் ஹியர் ஃபார் யூ அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த ஒரு விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ தேங்க்ஸ் அண்ட் ஸோ மச். அண்ட் ஒரு 5 பேர் லைக் போட்டிருக்காங்க, யாருன்னு தெரில. லவ் யூ. இல்லைனாலுமே இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்குமே லவ் யூ தான். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நான் எதை பற்றி சொல்லணும் அப்படின்றதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ நான் ஊர்லேருந்து இங்கே நான் இன்றைக்கி இந்த விஷயம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன்னா, மார்க்கெட்டோட கண்டிஷன் முன்னாடி மாதிரி இப்போ கிடையாது. ஓகே. ஸோ நான் ஒரு 3-4 மாதம் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ஒரு 4-5 மாதமாக ஓரளவு இது போயிட்டுருக்கு, ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. நான் வந்தப்போ ஒரு 2000 ரூபா எடுக்கிறதுங்கிறது சான்சஸ் இருந்தது. இப்போ அந்த 2000 ரூபாய்க்கான சான்சஸ் இதில் சுத்தமாக இல்லை. ஓகே. ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு 1700 ரூபாய்க்கு நான் ஓட்டணும்னாலே மாங்குன்னு ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஏன் 1700 ரூபாய்க்கு ஓட்டணும்னா, மற்ற வீட்டிலேருந்து வீடியோஸ் போடுறவங்களுக்கு சாப்பாடு ஒரு சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன் கிடச்சிரும். ரூம் ரெண்ட்டுக்கான நெசசிட்டி இருக்காது. இல்லை வீட்டுக்கு அவங்க வேலை செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற கண்டிஷனில் அவங்களுக்கு போயிடும். வெளியில் சாப்பிட்றதோட அளவை கம்மி பண்ண முடியும். காலையில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நேரம் சாப்பிட்டு அவங்களால போக முடியும். பட் ஆனால் ஊர்லேருந்து இந்த மாதிரி என்ன மாதிரி இதை ஒரு ப்ராசஸாக வச்சு இது ஆகவே ஆகாத ஒரு வேலை. தயவு செஞ்சு எவனும் பண்ணாதீங்க. ஊர்லேருந்து இதை பண்ணுறது அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வெளியில் சாப்பிட்டு ரூமுக்கு ரெண்ட்டு கொடுத்து பெட்ரோல் போட்டு இல்லை வண்டிக்கு வாடகை போட்டு கரண்ட்டு பில்லு கட்டி செஞ்சு நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே சேலஞ்சான ஒரு விஷயந்தான். 40,000 ரூபா தப்பி தவறி சம்பாதிச்சிங்கன்னா 20,000 ரூபா நிற்கும். மறுபடியும் சொல்கிறேன், அவ்வளோதான் நிற்கும். ஓகே. ரூம் ரெண்ட்டு, சாப்பாடு, பைக் ரெண்ட்டு, இவி பில்லு இதெல்லாம் போக மறுபடியும் இது போக மற்ற அவங்களோட செலவுகளும் இருக்குது. அதையும் யோசிச்சு பாருங்கள். மினிமம் 40,000 ரூபா மேக்ஸிமம் 40,000 ரூபா, 45,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 20,000 ரூபா நிற்கும். இதுதான் இதோட கண்டிஷன், இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன். ஸோ அந்த 20,000 ரூபாவை நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்ற பட்சத்துக்கு
நீங்கள் அங்கேயே வந்து பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டிஸே கொஞ்ச நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த வேலையில் நீங்கள் ஒரு நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இந்த 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 ஒரு விஷயம் தயவு செஞ்சு நிறைய மன உளைச்சலுக்கு உங்களை ஆளாக்கும். அதனால் இது வந்து சஜஷன் கிடையாது. ஸோ இதை பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னோட சஜஷன். அதையும் மீறி இவ்வளோ தூரம் வந்து உட்காந்து பார்த்து இதை எனக்கு இது தேவைப்படும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்து பார்க்குறவங்க மட்டும்தான் இங்கே வருவீங்க. தப்பி தவறி இது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் இவ்வளோ ஒஸ்டான சேலஞ்சஸ் இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஊர்லேருந்து இங்கே வந்து இப்போ இது பண்ணுறவங்களுக்கு, வீடியோ மேக் பண்ணுறவங்களுக்கு, டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு, இந்த வீடியோ மேக் பண்ணுற இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நான் அதுக்கும் எனக்கு நான் டைம் செப்பரேட் பண்ணணும்ல. நான் எப்படி வந்து சாப்பிட்றதுக்கும் ஆர்டர் ஓட்டுறதுக்கும் ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கும் நான் சிரமப்படுறனோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ போடுறதுக்கும் நான் சிரமப்படணும். ஸோ ரெண்டுமே நடந்துட்டு இருக்கிற டைமிங்கில் நான் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் பண்ணி நான் இதே தான் இந்த டயத்தில் பண்ணால் தான் என்னால் இந்த டயத்தில் உட்காந்து வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு எனக்கு கிடைக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ஒஸ்ட்டு கண்டென்ட்டாக பெஸ்ட்டு கண்டென்ட்டான்றதை தாண்டி எனக்கு ஒரு கண்டென்ட்டாக தெரியுது. ஓகே, முக்கியமாக இன்னொரு மேஜரான வாழ்க்கை இந்த கண்டென்ட் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரப்போகிற எல்லா விஷயத்துக்குமே கண்டென்ட் வந்து நான் ஆக போகிறேன்னா, அப்படி சொல்கிறத விட இந்த கண்டென்ட் வாழ்க்கையில் மொத்தமாகவே இருக்க போகிற இந்த யூடியூபர் கண்டென்ட் வாழ்க்கையில் கண்டென்ட்டுக்கு நான் இரையாக போகிறேன்னா இல்லை கண்டென்ட் எனக்கு இரையாக போகுதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விச் மீன்ஸ் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் மூலிமா நான் ரீச் ஆக போகிறேன்னா இல்லை மொத்தமாகவே என்ன கண்டென்ட் ஆக்கி வச்சு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ எடுத்து வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட ட்ராவல். ஊர்லேருந்து ஒரு பையன் இப்படி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து அதை வந்து உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ பெரிய லெவல் ஆஃப் எடிட்டிங் ஒர்க்ஸ் எதுவும் வச்சுக்காம நான் வந்து இதை வந்து அப்படியே ரெடி பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ராவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு யாராவது ஒருத்தர் ஊர்லேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி நான் சக்சீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் இது நாள் வரைக்கும் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையுமே அப்படியே பத்திரமாக தான் வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் எதையுமே டெலீட் பண்ணல. ஸோ என்னோடய ட்ராவல் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்சஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது தெரில. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா வந்து டாப்பிங்ஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணி இது மறுபடியும் வந்து இது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கோட கண்டென்ட் இவ்வளோ தான் நினைக்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்டு தான் தெரியும். பட் லவ் யூ. பை. டேக் கேர்.